ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சகருக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் கீ ரைஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டு கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிள் ரெசிபி தான். இப்போ பல்லாரி, தக்காளி, புதினா, மல்லி இலை, மிளகாய் இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். அதை கூட இஞ்சி போட்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்குவோம். அப்போது கடாயை அடுப்பில் வச்சு நல்லா காயட்டும். அப்புறம் எண்ணெயும் கீயும் சேர்த்துக்கணும். நல்லா அது ரெண்டும் கொதிக்கட்டும். அது கூட கிராம்பு, பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம். அது கூட பலாரியும் சேர்த்துக்கிடுவோம். பலாரி இப்போ எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகணும் எண்ணெயோட. இப்போ அது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி, மிளகாய் ஆட் பண்ணிக்கிடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதுவும் நல்லா வேகட்டும். வெந்தோடனே அதை கூட மல்லி இலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், புதினா. அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் எடுத்துருக்க ரைஸ்க்கு தக்கன நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிடுவோம். நாங்கள் எடுத்துருக்க ரைஸுக்கு தக்கன இப்போ நாங்கள் சேர்த்துக்கிறோம். 1.5 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா இஞ்சி பூண்டு வாடை இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா எண்ணெயோடு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வீட்டு ரைஸ் எடுத்துருக்கோம். இப்போ அதை நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். நம்ம எடுத்துருக்க அரிசியிலேருந்து 1.5 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் நல்லா. இப்போ அந்த தண்ணியை நல்லா சேர்த்தணும். நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கீங்களோ அது தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணி. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை சேர்த்துக்கிடுவோம். இப்போ ரைஸையும் நல்லா சேர்த்து நல்லா ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கிளறணும். இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ரைஸ் வேகட்டும். நல்லா கொதி வரணும். இப்போது ரைஸ் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ சுற்றி கிளற விட்டு தம் போட போகிறோம். சுற்றி கிளற விட்டு தம் போட்டுக்கலாம். சுற்றி இப்போ எடுத்து விட்டாச்சு. நல்லா கிளறணும் ரைஸை. நல்லா கிளற விட்டு இப்போ தட்டை போட்டு மூட போகிறோம். நல்லா சுற்றி எடுத்து விட்டுட்டு இப்போது நல்லா ஒன்று போல் சமப்படுத்தி இப்போ தட்டை எடுத்து மூடிக்கலாம். நல்லா சுற்றி நல்லா எடுத்து விட்டு மூடியாச்சு. இப்போ தம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் உடைக்க போகிறோம். தம் உடைச்சாச்சு. ஒரு வழியாக தம்மை உடச்சி தந்துட்டாங்க. இன்னும் நம்ம கையில் தரல, தம்மை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கும். கொடுத்துருங்களம்மா, ரொம்ப நேரம் ஆகுது. சகர் வேறு டைம் முடிய போகுது. சீக்கிரம் தாங்க. ஒரு வழியாக தந்துட்டாங்க. பரவாயில்ல. கீ ரைஸ் மட்டும்தான் கேட்டோம். எக் கிரேவி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி வேணும்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் இன்னும் வேறு எது இருந்தாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம்.